மலேசியாவிலிருந்து சகோதரர் கேட்குறாரு, குட்டாவை விடும் பொழுது அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தான் ரஜீம் என்று கூறுவதற்கு மார்க்கத்தில் அனுமதி உள்ளது என்று நீங்கள் குறிப்பிட்டு இருந்தீர்கள். ஆனால் இங்குள்ள டிஎன்டிஜையைச் சேர்ந்தவர்கள் குட்டாய் விடும் பொழுது அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தான் ரஜீம் சொல்வதற்கு ஆதாரம் இல்லை, சொல்லக்கூடாது என்று சொல்கிறார்கள். இது குறித்து விளக்கம் தரவும்னு அவர் கேட்டிருக்கிறார். இந்த 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 கேள்விக்கு செல்வதற்கு முன்னாடி சென்ற நேரலையில் நம்ம சொன்ன ஒரு விஷயத்தை, ஒரு அடிப்படையை இப்போவும் நம்ம ஞாபகத்தில் கொண்டு வர்றோம். அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை சொன்னார்களோ அதுவும் மார்க்கம், எதை செய்தார்களோ அதுவும் மார்க்கம், எதை அல்லாஹ்வும் ரசூலும் அதை அனுமதிக்கிற மாதிரி அங்கீகாரம் கொடுத்துருக்குறாங்களோ அதுவும் மார்க்கம். இந்த 3 அடிப்படையில் மார்க்கம் இருக்குதுங்கிறத விளங்காமல் ரசூல்லா சொல்லலை அதனால் சொல்லாதீங்க, ரசூல்லா சுருக்கமாக தொழுதாங்க அதனால் நீங்களும் சுருக்கமாக தொழுங்கிறாங்கல்ல, இவங்க எதனால் இந்த குழப்பங்கள் வருதுன்னு கேட்டால், இஸ்லாத்தினுடைய அடிப்படை ஹதீஸ் அடிப்படைன்னு சொல்கிறோம். அந்த ஹதீஸு 3 இருக்குங்கிறது விளங்கலை. ஹதீஸ் என்பது என்ன இருக்குது, 3 வகையில் இருக்கிறது. சொல் செயல் மாத்திரம் உங்களுக்கு வஹி கிடையாது. அங்கீகாரம்ங்கிறது குரான்லேருந்து அந்த அங்கீகாரம் கிடைக்கலாம், ஹதீஸ்லேருந்தும் கிடைக்கலாம். அப்போ முதல்ல நம்முடைய ஒரு மூமினுடைய சிந்தனை எங்கே போகணும்னு கேட்டால், ஒரு சட்டத்தை சொல்லும் பொழுது குரான் இதை பற்றி என்ன சொல்லுது என்பதற்கு தான் முதலிடம் கொடுக்கணும். அந்த பேசிக்கில் நின்றுக்கிட்டு தான் ஹதீஸுகளை எல்லாம் பார்க்கணும். இந்த அடிப்படையை மனசில் வைத்து கொண்டால் இதில் மாற்று கருத்து சொல்வதற்கு எந்த ஒரு வழியும் கிடையாது. இப்போ கொட்டாவையை பொறுத்த வரைக்கும் ரசூலுல்லாஹ் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், புகாரியில் 3289வது ஹதீஸில் வருகிறது, அத்தசாவுபு மினஷ் ஷைத்தான், கொட்டாவை என்பது ஷைத்தானிடமிருந்து உருவாவது. ஃபைதா தசா அப் அஹதுக்கும், உங்களில் ஒருவருக்கு கொட்டாய் வரும் என்று சொன்னால் ஃபல் யுருத்தஹு மஸ்ததா, இயன்ற அளவுக்கு அதை அடக்கட்டும், அது வராமல் பார்த்து கொள்ளட்டும். ஃபைன் அஹதக்கும் இதா கால ஹாண்டு வாயை பொழந்தான் என்று சொன்னால் லஹிக்கு ஷைத்தான் சிரிக்கிறான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக புகாரியில் 3289வது ஹதீஸில் இருக்கிறது. அதே மாதிரியான கருத்து புகாரில் 6223வது ஹதீஸிலையும் இருக்கிறது. இன்னும் பல ஏராளமான நூல்களில் கொட்டாவியை பற்றி சொல்லும் பொழுது அது ஷைத்தானிடமிருந்து வருவது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க. சொல்லிவிட்டு அப்படி கொட்டாய் வரும் என்றால் அடக்கி கொள்ளட்டும், முடிஞ்ச அளவுக்கு அடக்கிக்கிறங்க என்று ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்காங்கல்ல, அதை வச்சுக்கிட்டு கொட்டாய் வந்தால் உங்களை அடக்கத்தானே சொல்லியிருக்குது. அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தான் ரஜீம் சொல்வதற்கு எங்கள் ரசூலுல்லாஹ் சொல்லலையே அப்படிங்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொட்டாய் விடும் பொழுது அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தான் ரஜீம் சொல்லுங்கள் என்று சொல்லலை தான். ஆனால் பொதுவாக அந்த ஷைத்தானுடைய தீண்டுதல் ஏற்படும் பொழுது அதை எப்படி நீங்கள் எதிர்கொள்ளணும் என்பதற்கு அல்லாஹ் குரானில் வழிகாட்டுறான். குரானில் அல்லாஹ் வழிகாட்டி இருக்கும் பொழுது அந்த வழிகாட்டுதலுக்கு தான் முன்னுரிமை கொடுத்து நம்ம என்ன செய்யணும், எடுத்துக்கொள்ள வேண்டும். அல்லாஹ் எப்படி வழிகாட்டுறான்னு கேட்டால், 7வது சூறாவில் 200வது வசனம், ஒ இம்மா என் ஜகன்னக்க மினஷ் ஷைத்தானி நசுகுன், ஷைத்தானிடமிருந்து உமக்கு ஒரு தீண்டுதல் ஏற்படும் என்று சொன்னார். ஃபஸ்தஈது பில்லா, அல்லாஹ்விடத்தில் நீ பாதுகாப்பு தேடு அப்படின்னு சொல்லி 7:200 அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இதே கருத்து அப்படியே 41வது சூறாவில் 36வது வசனத்திலையும் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்போ ஷைத்தானிடமிருந்து கொட்டாய் வருது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உறுதிப்படுத்திட்டாங்க. பொதுவாக நம்ம ஷைத்தானுடைய தாக்கம் ஏற்பட்டால் என்ன செய்யணுங்கிறதுக்கு பொதுவான ஒரு அளவுகோலை திருக்குரான் சொல்லுகிறது. ஒவ்வொரு காரியத்து எதுக்கெல்லாம் அவுது பில்லா சொல்லணும்னு பட்டியல் போடலை குரான் எப்படி பட்டியல் போடுதுன்னு எப்படி சொல்லுதுன்னு கேட்டால், பொதுவான ஒரு விதியை உங்களுக்கு சொல்லுகிறது. ஷைத்தானுடைய தீண்டல் வந்துருச்சா உடனே ஷைத்தான்கிட்ட பாதுகாப்பு தேடுங்க. இப்போ உதாரணமாக ஒருத்தன் ஒரு பெண்ணை பார்த்து ஒரு சபலம் கொண்டுறான், திடீர்னு சபலம் வருது. இது யாருடைய வேலை, ஷைத்தானுடைய வேலை. இந்த சபலம் வந்தால் அவுது பில்லா சொல்லுங்கன்னு ஹதீஸில் இருக்காது. ஆனால் ஷைத்தானுடைய வேலைன்னு தெரியுது, ஷைத்தான் தான் செய்கிறான்னு தெரியுதுல்ல. அப்போ இந்த குரானுடைய கட்டளையை செயல்படுத்தும் விதமாக
அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று சொன்னால் அந்த ஷைத்தானிடமிருந்து பாதுகாப்பு கிடைக்கிறது. அல்லாட்ட பாதுகாப்பு தேட சொல்கிறான். எப்போ பாதுகாப்பு தேடணும்? ஷைத்தானுடைய தாக்கம் உனக்கு ஏற்பட்டால் அல்லாவிடத்தில் பாதுகாப்பு தேடு. ஃபஸ்ட்டு அவன்கிட்ட ஷைத்தானுடைய தாக்கம்னு சொல்லியாச்சு. சொன்ன பிறகு நான் பாட்டுக்கு நானாக பார்த்துக்கிறோன்னு என்ன அர்த்தம்? ஷைத்தானுடைய தாக்கம் வந்தால் ஃபஸ்ட்டு செய்ய வேண்டிய வேலை என்ன? அடக்கி கொள்ளட்டும்ங்கிறதுக்கு இது முரண் கிடையாது. பாதுகாப்பு தேடிட்டு அடக்கி கொள்ளுங்கள். முதல் வேலை என்னது? கொட்டாய் வந்துச்சுன்னா என்ன செய்யணும்னா அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று சொல்லி ஷைத்தான் தான் அதை செய்கிறான் என்று ரசூலுல்லாஹ் சொன்ன காரணத்தினால, ஷைத்தானுடைய தீண்டுதலில் தான் இது ஏற்படுது என்ற ஒரு காரணத்தினால அதுக்கு அல்லாஹ் காட்டுற வழி என்னன்னு கேட்டால் ஃபஸ்தஈது பில்லாஹ், அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடு. எதுக்கெல்லாம் பாதுகாப்பு தேடணும்? ஷைத்தான் உனக்கு தீண்டுவானையானால், ஷைத்தானுடைய தாக்கம் உனக்கு ஏற்படுமையானால் ஃபஸ்தஈது பில்லான்னு அல்லாஹ் சொல்கிறான். 7:200 இதை சொல்கிறான். அதே வாசகத்தை 41:36 எல்லாம் சொல்லி காட்டுகிறான். அப்போ ஷைத்தானுடைய தீண்டுதல் வந்தால் பாதுகாப்பு தேடுங்கிற இந்த வசனத்தின்படி செயல்படுவது பிதஅத்துன்னு சொல்வார்கள். ஏன்னா அவர்களோட அறிவியினர்கள் இருக்க மாட்டார்கள். அல்லாஹ் ஒன்றை செய்ய சொல்கிறான், அல்லாஹ் சொன்னான் என்பதற்காக வேண்டி ஷைத்தான்றது நம்மளாவும் முடிவு பண்ணலை. கொட்டாவினால் கொட்டாவி ஷைத்தானிடமிருந்து வருதுன்னு ரசூல் தான் முடிவு எடுக்கிறாங்க. அப்போ கொட்டாவி ஷைத்தானுடைய வேலை என்று சொல்லி ஹதீஸ் மூலமாக உறுதியாயிடுச்சின்னு சொன்னால், ஷைத்தான் தீண்டுகிற எந்த ஒரு காரியம் ஷைத்தான் தீண்டுற மாதிரி வந்தாலும் நீங்கள் என்ன செய்யணும்? அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம்னு சொல்கிறதுமே தவிர இதுக்கெல்லாம் ரசூலுல்லாஹ் சொன்னாங்களான்னு கேட்கக்கூடாது. ஒரு ஆளுக்கு தர்மம் செய்ய நினைக்கும் போது என்ன செய்யறான்? இதுதான் கொடுத்தா நீ கஞ்சனா போயிடுவோம், கொடுக்காத, நிறைய பரக்கத்தெல்லாம் தந்துருக்கிறான். ஷைத்தான் என்ன செய்கிறான்னு கேட்டால் நீ வறுமையாயிருவே அப்படியேன்னு உன் மனசில் ஊசலாடத்தை போடுறான். ஷைத்தானுடைய வேலை தானே. அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம்னு அதுக்கு தான் சொல்லணும். ஏன்னு கேட்டால் அல்லாஹ் நம்ம பொதுவாக நமக்கு ஆர்டர் பண்ணிட்டான். ஷைத்தானுடைய தாக்கம்னா அவன்ட்டு தான் பாதுகாப்பு தேடணும். ரசூலுல்லாவாக இருந்தால் கூட என்ன செய்யணும்? ஷைத்தான்கிட்ட தாக்கம் வந்துருச்சுன்னு சொன்னால் அவனிடம் தான் பாதுகாப்பு தேடணும். குர்ஆன் ஓதும்போது கூட ஷைத்தான்கிட்ட பாதுகாப்பு தேடிக்க நல்லா சொல்லி காட்டுறான். குர்ஆன் ஓதுகிற இடத்துக்கு வந்துடுவான், அதனால் நீ அங்கே ஒரு பாதுகாப்பு தேடிக்க. இப்போ இதா கரகத்தல் குர்ஆன ஃபஸ்தஈது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், நீ குர்ஆனை ஓதினால் விரட்டப்பட்ட ஷைத்தானை விட்டு பாதுகாப்பு தேடின்னு சொல்லியாச்சு. அப்போ இதுக்குள்ளே எல்லா விதமான ஷைத்தானுடைய தீண்டுதலும் அடங்கிடும். ஒன்றுக்காக குறிப்பிட்டு சொல்லணும்னு அவசியம் கிடையாது. ஷைத்தானுடைய தீண்டு 1 2 ஷைத்தான் நம்மளை தீண்டி பார்க்கிறது ஆயிரக்கணக்கில் இருக்கிறது. ஏராளமான வகையில் ஷைத்தான் நம்மளை கெடுக்க பார்க்குறான். நமக்கே தெரியும் இது ஷைத்தான் வேலை, இது அல்லாஹ்வுடைய வேலை இல்லை, இது மலக்குகளுடைய தூண்டுதல் கிடையாது. அல்லாஹ் தடுத்த ஒன்றை நமக்கு ஆசைப்படுற மாதிரி ஆக்குனாண்டா யார் வேலை? அது ஷைத்தானுடைய வேலை தானே. அப்போ ஷைத்தான் நம்மள்கிட்ட வந்துட்டான், நம்மளை அந்த தீய காரியத்தை செய்ய அவன் நினைக்கிறான் அப்படின்னு வரும் பொழுது நம்ம உடனே என்ன செய்யணும்? அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று சொல்ல வேண்டும். அந்த பர்டிகுலர் காரியத்துக்கு ரசூலுல்லாஹ் அவுது பில்லாஹ் சொன்னாங்களான்னு என்ன செய்யக்கூடாது? பார்க்கக்கூடாது. ஒரு தர்மம் செய்ய நினைக்கும் போது தர்மம் செய்யாதே என்று என் மனசில் ஊசலாட்டம் வருது. அப்போ நான் என்ன செய்யணும்? இது நான் என்னால் ஜெயிக்க இயலாது, அவனுடைய அல்லாட்ட உதவியை கொண்டு தான் ஜெயிக்க இயலும். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று சொல்லிவிட்டால் அந்த ஷைத்தானுடைய தாக்கம் போய்விடும், நம்ம நல்ல காரியத்தில் போய்கொண்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த கொட்டாய் மட்டுமல்ல, இன்னும் ரசூலுல்லாஹ் சொல்லாத 1000 விஷயங்கள் இருக்குது. அத்தனைக்கும் இதை தான் சொல்லணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதுக்கு அவுது பில்லாஹ் சொன்னாங்க, அதுக்கு அவுது பில்லாஹ் சொன்னாங்க, இதுக்கு அவுது பில்லாஹ் சொன்னாங்கன்னு பட்டியல் போட தேவை கிடையாது. பட்டியல் வந்தால் கூடுதல் விவரமாக எடுத்துக்கொள்ளலாம். பட்டியல் இல்லை என்று சொன்னால் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டால், இது ஷைத்தானுடைய தீண்டுதலா இல்லையா? ஒன்று அது ஷைத்தானுடைய வேலைன்னு குர்ஆன் ஹதீஸில் சொல்லப்பட்டிருக்கும், அல்லது பொதுவாகவே நமக்கு தெரியும் இது அல்லாஹ் தடுத்தது, இது அல்லாஹ் அனுமதிச்சதுன்னு நமக்கு தெரியும். தடுத்ததின் பக்கம் நம்ம மனசு போகும் என்றால் அது யார் செய்கிற வேலை? ஷைத்தான் செய்கிற வேலை தான். அப்போ ஷைத்தானிடமிருந்து பாதுகாப்பு தேட சொல்லி அல்லாஹ் ஆர்டர் பண்ணுறானே, இந்த ஆர்டரை அர்த்தம் இல்லாமல் ஆக்கி இதை போய் பிதஅத்துன்னாங்கன்னா அவங்கள என்ன பண்ணுறது? குல் அஊது ரப்பின் நாஸ்ன்ற அந்த கடைசி சூறா இருக்குதுல்ல, அந்த சூறாவில் அல்லாஹ் என்ன சொல்லித்தர்றான்? அஊது பி ரப்பின் நாஸ், மனிதர்களின் இறைவனிடத்தில் நான் பாதுகாப்பு தருன்னு சொல்லு. மலிக்கின் நாஸ், மனிதர்களுடைய அரசனாகி அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று சொல்லு. இலாஹின் நாஸ், மனிதர்களின் இறைவனாகிய அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று சொல்லு. எங்கேருந்து பாதுகாப்பு? மின் ஷர்ரில் வசுவாஸ்,
தீய எண்ணங்களை ஏற்படுத்தும் சைத்தானுடைய தீங்கை விட்டு, வசுவாசனா சைத்தானுக்கு பேர், சைத்தான் தாங்க சொல்லப்படுகிறது. அல்லது வசுவிசுஃபி சுதூரின்னாஸ், மனித உள்ளங்களிலே தீய எண்ணங்களை போடுகிறானே அவனிடமிருந்து பாதுகாப்பு தேடுகிறேன் என்று சொல்வீராகங்கிறான். அப்போ நீ என்ன ரசூலுல்லாவுக்கு எல்லாம் என்ன சொல்கிறான்னு கேட்டால், ஷைத்தான் எனக்கு ஏதாவது போட்டான்னா நான் அல்லாட்ட தான் பாதுகாப்பு தேடுகிறேன், பெரிய இடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்கிற ரப்புன் நாஸாக இருக்கிற, மலிக்குன் நாஸாக இருக்கிற, இலாஹின் நாஸாக இருக்கிற அந்த பவர்ஃபுல்லான ஒரு சக்தியாக இருக்கிற அல்லாஹ்விடத்தில் நான் பாதுகாப்பு தேடுறேன்னு சொல்லிக்க. யாரை விட்டு பாதுகாப்பு? வசுவாசு போடக்கூடிய சைத்தானை விட்டும் பாதுகாப்பு தேடுகிறங்கிறது அதை ஒரு அத்தியாயமாக அல்லாஹ் இறக்கி நமக்கு ஆர்டர் பண்ணுகிறான், ரசூலுல்லாவை சொல்ல சொல்கிறான். அதனால் ஷைத்தானுடைய தீண்டுதல் இந்த கொட்டாவிக்கு மாத்திரமல்ல, என்னென்ன விஷயங்கள் ஷைத்தானுடையதுன்னு தெரிகிறதோ அதில் உங்களுக்கு தாக்கம் ஏற்பட்டால், ஷைத்தான் நம்மளை இதை செய்ய வச்சிருப்பான் போல தெரிகிறது அப்படின்னு தெரிஞ்சால் அது எல்லாத்துக்குமே சிலதுக்கு சொல்லப்பட்டிருக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில விஷயங்களை சந்தித்திருப்பார்கள். அப்போ அவங்க சொல்லியிருப்பார்கள். அவங்க கொட்டாய் விடாமல் அடக்கி இருந்தாங்கன்னு வைங்க, கொட்டாய் விடும்போது அவுது பில்லா அவங்க சொல்லியிருக்க மாட்டாங்க. அதை மட்டும் நம்ம பார்க்கக்கூடாது. சொல்லியிருந்தாங்கன்னா அல்ஹம்துலில்லாஹ் ஏற்றுக்கிற கூடுதல் விவரம் தான். சொல்லவில்லை என்று சொன்னால், இந்த கொட்டாவி சம்பந்தமாக ஒரு ஹதீஸும் வரவில்லை என்று சொன்னாலும் அது ஷைத்தானுடையதான் என்பது மட்டும் உறுதியாகிவிட்டது என்று சொன்னால், ஷைத்தானது பாதுகாப்பு தேட தானே செய்யணும். அது மாதிரி அது விளங்கிக்கணும்னு சொல்ல போனால் பல விஷயங்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்கன்னா நமக்கு சொல்லி தர்றாங்க. இப்படி ஷைத்தான் அவங்கள்ட்ட வருவான், இதை படைத்தது யார், அதை படைத்தது யார் என்று கேட்பான். கடைசியில் உங்களை இறைவனை படைத்தது யாருங்கிற மாதிரி உங்களை மனசில் குழப்பத்தை ஏற்படுத்திடுவான். அந்த நிலையை ஒருத்தர் அடைந்து விட்டால் ஃபல்யஸ்தைது பில்லா, அல்லாட்ட பாதுகாப்பு தேடு, இதில் சொல்லிட்டாங்க, பாதுகாப்பு தேடுங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்போ இப்படி சொன்ன இடத்துல தான் செய்யணும்னு அர்த்தம் கிடையாது. எதுக்கு இதை சொல்கிறோம்னு கேட்டால், ஷைத்தான் பல ரூபங்களில் வருவான் என்பதற்கு சொல்கிறோம். அதே மாதிரி 2 பேர் சண்டை போட்டுட்ருக்குறாங்க. சண்டை போட்டுருக்கும்போது ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னா, இந்த ஆளுக்கு சரியான கோபத்தில் சண்டை போட்டு திரிகிறாரு, அந்த கோபத்தை அடக்கிறதுக்கு எனக்கு ஒரு வார்த்தை தெரியும், அதை ஒரு சொன்னானேயானால் அந்த ஆள் அதுலேருந்து விலகிடுவார் அப்படின்னு சொல்லிவிட்டு, அது என்ன வார்த்தை என்று சொன்னால், அவுது பில்லாஹி லவ் கால் அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தான், அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தான் என்று இவர் சொல்லிவிட்டார் என்று சொன்னால், ஸஹப அன்ஹு மா யஜிது, அவர் உணரக்கூடிய அந்த தன்மை அவரை விட்டு போய்விடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஒரு கோபமாக இருக்கிறாள், கோபத்துக்கு கூட ஷைத்தான் தானே காரணம். கோபம் வச்சுன்னா செய்யணும், அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், நமக்கு டென்ஷன் ஆகுது, ஷைத்தானு தான் காரணம், அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். அதே மாதிரி ஒரு கோல் சொல்லணும், ஒரு புறம் பேசணும்னு கிளம்பி போயிட்டுருக்கிறீங்க, இந்த ஆளை பற்றி கோல் சொல்லிட்டு வரணும்னு, அது யாருடைய வேலை? ஷைத்தானுடைய வேலை. அப்போ நீங்கள் டக்குன்னு விழிப்புணர்வு அடைந்து என்ன செய்யணும், நம்ம இது கோல் சொல்கிறது ஒரு இஸ்லாத்தில் அனுமதிக்கப்பட்ட ஒரு காரியமாக? ஷைத்தான் தானே நம்மளை சொல்ல வைக்கிறான். இறைவா, ஷைத்தானுடைய தூண்டுதலுக்கு உட்பட்டு நான் இந்த காரியத்தை செய்யலாம்னு நினச்சிவிட்டேன், அதனால் நீ தான் பாதுகாப்பு தேடணும் தரணும் அப்படின்னு கேட்கணும், எல்லாத்துக்கும் தான் கேட்கணும். அப்போ அல்லாட்ட பாதுகாப்பு தேடுதலுங்கிறது பெரிய கவசம். அதை செய்யணும் என்று அல்லாஹ் நமக்கு சொல்லியும் தந்திருக்கிறான். அதனால் கொட்டாய் விட்டால் அவுது பில்லா சொல்லுங்கள்னு ஹதீஸ் இல்லை தான். கொட்டாவிக்கு மட்டுமில்லை, இன்னும் ஏராளமான விஷயங்களுக்கு இல்லை. அந்த விஷயங்களுக்கு இல்லாவிட்டாலும் கூட அது ஷைத்தானுடைய தாக்கமாக இல்லையா, அதை நீங்கள் சுயமாக முடிவு பண்ண வேணாம், குர்ஆன் ஹதீஸில் முடிவு பண்ணுங்கள். கொட்டாவி ஷைத்தானுடையது முடிவாயிடுச்சு. இப்போ ஷைத்தான் தீர்னா என்ன செய்யணும்னு இங்கே எல்லாம் விளக்கிறான். ஷைத்தான் தீர்னா என்ன செய்யணும், அவன்கிட்ட பாதுகாப்பு தேடுப்பா, நீனா உன்னை பாதுகாத்துக்கிற இயலாது, அவன்கிட்ட பாதுகாப்பு தேடு அப்படிங்கிறதுனால அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று சொல்வது அதுவும் சுன்னத்து தான், அதுவும் மார்க்கத்தில் உள்ளது தான், அதுவும் கொட்டாவியின் போது கடைப்பிடிக்க வேண்டியதுதான். ஹதீஸில் ரசூலுல்லாஹ் சொல்லங்கிறதுலே நின்றுறாங்க. அதை சிந்திக்கிற ஒரு முறை அவங்களுக்கு தெரியலை.